ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இங்கே கிறிஸ்மஸ் வைப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி 23rd டிசம்பர் ஆச்சு இல்லைங்களா? சூப்பராக இருக்குது. வெளியில் ஒரு வீடும் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன வாக் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒன்றுமே டெக்கரேட் பண்ணலைங்க, சும்மா லைட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் பாருங்கள், முன்னாடி நம்ம வீட்டு நெய்பர் எவ்வளோ அழகாக அவங்க வீட்டை இது பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே நம்ம நடந்து வாக் போய் நம்மளோட ஸ்ட்ரீட்டை பார்க்கலாம். பாருங்கள், எல்லார் வீட்லேயும் எவ்வளோ அழகாக லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குல்ல? இந்த ட்ரீலேருந்து அப்படியே ஏதோ ஸ்னோ ஒழுகி வர மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ராத்திரியில் இப்படி வாக் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வீடும் க்யூட்டாக இல்லை, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நமக்கு இது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்க இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கேண்டி கேன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்டுமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற சில ஹிந்து வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய வீடு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்னோமேன்லாம் வச்சு, கேண்டி கேன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? க்யூட்டாக இல்லை? வீடு பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பர் இல்லை? இங்கே பாருங்கள், ஒரு சாண்டா, பெரிய சாண்டா. இந்த வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. அவங்கவுங்கனால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பாருங்கள், வெறும் கேன்ஸ் வச்சுருக்காங்க, கேண்டி கேன்ஸு, லைட்ஸு. அப்புறம் கீழேருந்து ஒரு லைட்டு இதில் அடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? இந்த வீடும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெளியே ஒரு ரெயின்டீர், அப்புறம் சாண்டாவோட அந்த காற்று இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இங்கே நம்ம டவுன் டவுன்லாம் போனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுட்டு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே சாண்டா கீழே கிடக்காது, சாண்டா இல்லை, ஸ்னோமேன் நினைக்கிறேன். நியூ இயர் வரைக்கும் இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஹலோ, பாருங்க, இந்த வீடு ரொம்ப க்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டெய்லி இப்போ டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஈவினிங் 6 தான் ஆச்சு, ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பார்த்துட்டே ஈவினிங் வாக்கிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல டைம் பாஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டு ஒரு ஈவினிங்காக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 6 o'clock இந்த மாதிரி வாக்கிங் கிளம்பிட்டுவேன், நானும் என் பையனும். பட் இன்றைக்கி என் பையன் வரல, சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நான் அவனை வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். இது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? நான் உங்களுக்கு ஹாலோவீனுக்கு வீடியோஸ் எடுக்கல, பட் ஹாலோவீனுக்கும் இங்கே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கேண்டி கேன்ஸு, ஸ்னோ ஃப்ளேக்ஸோட லைட்ஸு க்யூட்டாக இருக்குல்ல? இதில் போலார் பேர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குல்ல? போலார் பேரு. அப்புறம் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மேலே ஸ்குரில் போல் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார் இருக்குது. அவங்க காரில் பாருங்கள், கார் இல்லை, அவங்களோட பிளான்ட் செடியில் தான் இந்த அழகுப்படுத்தியிருக்காங்க.
இந்த வீடு ரொம்ப சிம்பிளாக வெறும் லைட் மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. அந்த ப்ரௌன் வுட் ஃபினிஷ்க்கு இந்த லைட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ரொம்ப சீக்கிரமாக அவங்க டேவை முடிச்சிடுவாங்க. ஒரு டின்னர் ஒரு 5-6 இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் தூங்க போய்ட்றாங்க. நம்மளை மாதிரி யாரும் விடிய உட்காரவே இல்லை. லேட் நைட்டு நல்ல ஹேபிட்ஸ் இவங்களுக்கு நிறையா இருக்குது. மேபி இந்த ஐலாண்ட் இப்படி இருக்குது, சிட்டிஸ் எல்லாம் மாறுமோ எனக்கு தெரியல. பட் இங்கே இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கடைங்களே ஒரு 9 மணிக்கு மேலே இருக்காது, எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு டிம் ஹார்ட்டன்ஸும் மெக்டொனால்ட்ஸும் இருக்கும். மற்றதெல்லாம் எந்த ஈட்டரையும் இருக்காது, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியல இந்த வீடியோ நல்லா தெரியுதான்னு. லைட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. பட் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் தான் நான் எடுத்தேன். பட் என்னோடய பார்வை மாதிரியே வீடியோ கேப்சர் ஆகுதான்னு தெரியல. இந்த வீடு அழகாக இருக்குது. நிறைய லைட்ஸு கலராக இருக்குது. கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கிறேன். அப்படியே பேசிகிட்டே நான் என்னோடய ஸ்கூலுக்கே வந்துட்டேன். கீழே இதை டவுன் த ஹில் என்னோடய ஸ்கூல் இருக்குது. இப்படியே நேராக நடந்து போனால் உங்களுக்கு லைட்ஸாக தெரியுதா ஒரு பில்டிங்கில்? இல்லை மேலே பார்க்காதீங்க, கீழே பாருங்கள். அதுதான் என்னோடய ஸ்கூல், நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல். டெய்லி காலையில் இவ்வளோ தூரம் நடந்து வர மாட்டேன். எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த வழியாக தான் வருவேன். எனக்கும் நான் எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு 3 minutes வாக் தான். 3 இல்லை 5 minutes வாக் மேக்ஸிமம் 5 minutes. ஜாலியாக வாக் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்படியே இந்த கிராஸ் வாக்கில் நடந்து ஃபீல்டு வழியாக உள்ளே போயிடுவேன். நான் ஒன்று உங்களுக்கு காமிச்சே ஆகணும். இது இந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ரிசஸில் விளையாடுவாங்க இல்லைங்களா? இப்போ இந்த டைமில் அந்த ஒரு வீட்டில் சைடில் ரொம்ப அழகாக ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களை நம்ம இப்போ தான் பார்த்தோம், திருப்பியும் பார்க்குறோம். இங்கே எல்லாருக்கும் அந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸ் இருக்குங்க. எல்லோரும் நல்லா வாக் போவாங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்கள தான் நமக்கு எடுத்து வச்சுருக்கோம், இது கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாது. இங்கே குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ன கொடுங்க, அழகாக சாப்பிடுவாங்க. இது தான் சொன்னேன், இந்த சாண்டா இந்த லைட்ஸ் தான் சொன்னேன். இந்த ஸ்கூலில் காலையில் எங்களுக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் தெரியாது. பட் குழந்தைங்களுக்கு இந்த சாண்டாவை பார்க்க ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே கீழே தெரியுறது தான் என்னோடய ஸ்கூல். இங்கே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பெருசாக. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லைங்க? குழந்தைங்களுக்கு இதை பார்க்குறது ரொம்ப பெரிய பொழுதுபோக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அழகான ஒரு தீமாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு ஒரு வீட்டோட டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் வந்துடுச்சுடா அப்படின்னு மண்டையில் அடித்து சொல்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே 2 வயசான தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த வீடை. ரொம்பவே அழகாக இந்த கேன்ஸு, அப்புறமா இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, ஸ்னோமேனு, சாண்டா, ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருப்பாங்க. ரெயின்டியர்ஸு இவங்க வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு
20 days இருக்கும். 20 டேஸ்க்கு முன்னாடியே ஏர்லியராகவே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே என்டர் ஆக போகிறோம். வா, முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே என்டர் ஆகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். குட்டி வாக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு காமிக்கணுன்னே. வெளியில் இப்போது 5 டிகிரி, நல்லா கோல்டாக தான் இருக்குது. இந்த வீடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. வெறும் லைட்ஸ் மட்டும்தான் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டில் அந்த க்ரீன் லைட்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த வாலோட ஏதோ நகர்ற மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல அது. என் பையன் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ட்ரீயெல்லாம் வச்சேன். பட் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, நானும் அதுக்கப்புறம் வைக்கல. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு வச்சா என்னன்னு தோணுது. நெக்ஸ்ட் இயர் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சந்தோஷம்தான். அந்த வைப்பை நமக்குள்ளேயே ஏற்படுத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஒரு கிரிஞ்ச் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு. ரொம்பவே சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த குட்டி வாக்கில் உங்களுக்கு என்னோடய நெய்பர்ஹுட் எப்படி இருக்கும், வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்குன்னு காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.